இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டால் உடனடியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏன் குஜராத்தில் விற்கலையா, மற்ற மாநிலத்தில் விற்கலையாங்கிறார். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு தானே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க போதைப் பொருளால. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியிட காட்சி தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இதை குறிப்பிட்டு பேசினா அவர் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுறார். சரி, மற்ற மாநிலத்தில் நீங்க பேசுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பேசுங்க. நீங்க தானே எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களும் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடத்துல வெற்றி பெற்றோம் என்று நீங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நாடாளுமன்றத்தில் பேசுங்க. அதுக்கு தானே மக்கள் உங்களை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. அங்க பேசுறதுக்கு தில்லு திராணி இல்ல. நாடாளுமன்றத்தில் பேசுவதை நாடாளுமன்றத்தில் பேசணும், தமிழ்நாட்டில் பேசுவதை தமிழ்நாட்டில் பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசுறோம். அதை தீர்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல. அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, கிறிஸ்துவ பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த 31 ஆண்டு காலத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்து தமிழகத்தை ஆண்டார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றினேன். 31 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி வரலாறுலே மத சண்டை நடைபெற்றதா, ஜாதி சண்டை நடைபெற்றதா? தமிழகம் இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம். அதை சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அப்படி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அண்ணா திமுக அரசு இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். வேண்டுமென்று திட்டமிட்டு வாக்குகளுக்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் உங்களிடத்திலே ஏதோ பேசி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தார்கள் அல்லவா? பிறகு வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் அல்லவா? திரு வாஜ்பாய் அமைச்சரவையிலே திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது இலாக்கல்லாத கேபினட் அமைச்சராக பொறுப்பு வகித்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அதே நேரத்தில் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியோடு தேர்தலில் போட்டியிட்டது. 1999 பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி, 2001 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி. அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற திமுக இன்றைக்கு வாய் திறக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் நல்லவர்களாக தெரிந்தார்கள். எங்களோடு கூட்டணி வைத்தால் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்த வரைக்கும், அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய கட்சியை வளர்த்திருக்கின்றார்கள், எங்களை ஆளாக்கி இருக்கின்றார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலும் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல. இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் மதத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் மதத்திற்கும் ஜாதிக்கும் எப்பொழுதும் துணை போனது கிடையாது. நாட்டு மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் இதே புரட்சி தலைவி அம்மாவர்களும் இந்த இயக்கத்தை கட்டி காத்து எங்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த மண்ணிலே நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2001 முதலமைச்சராக
பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்திலே பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சிக்கு தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மா அந்த கோரிக்கையை ஏற்று இந்தியாவிலேயே விலையெல்லாம் அரிசி நோன்பு கஞ்சி தயாரிக்க வழங்கிய அரசு அதிமுக அரசு சுமார் 540 மெட்ரிக் டன் கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தனக்கூட விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கேட்டைகள் விலையெல்லாம் கொடுத்ததும் முதல் அதிமுக ஆட்சியிலே. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. திடீரென்று 2018 ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாம் பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். 2019 ஆண்டு மத்திய அரசு நிறுத்தினாலும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த நிதி தொடர்ந்து வழங்கப்பட்டது. 2021 ஆண்டு இந்த நிதி போதாது, அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் இடத்திலே கோரிக்கை வைத்த காரணத்தினாலே அந்த கோரிக்கையை ஏற்று 6 கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகையை 12 கோடியாக உயர்த்தி வழங்கினோம். ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளியின் எண்ணிக்கையை 2400 2600 அதே போல ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கப்பட்டது. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க மானியமாக 25,000 வழங்கப்பட்டது. வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுவாக்கல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில இஸ்லாமிய வகுப்பிற்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்காவுக்கு நானே நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு சுமார் 4 கோடி 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட அந்த குளக்கரையை சரி செய்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி யாஸ்மின் அகமது IAS அவரை நியமித்து பெருமைப்படுத்தியது அதிமுக அரசு. 2002 ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் அதிமுக ஆதரித்து நிறுத்தப்பட்டார். அவருக்கு அதிமுக ஆதரித்து அதிமுக MP அதிமுக MLA வாக்களித்து அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கிறோம். இதே மரியாதைக்குரிய APJ அப்துல் கலாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஓட்டளித்தது திமுக MP திமுக MLA என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நாட்டுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அதிமுக துணை நின்றது என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, இன்றைக்கு கண்ணிமிக்க காகிதம் இல்ல தவறுகளுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மேலும் அம்மாவுடைய அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டது இருக்கிற இன்றைக்கு அவருடைய திரு அப்துல் கலாம் அவருடைய நினைவாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ராமநாதபுரத்திலே தொடங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் வாக்குக்காக உங்களை இதை நாங்கள் சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதற்கும் அப்பாற்பட்ட கட்சி, அனைத்து மதமும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி. ஒவ்வொரு மதமும் அவர்களுக்கு புனிதமானது. அந்த நிலையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக
திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேசுவதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். நீங்க என்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பெருமக்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கடன் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு 28,000 இருந்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அதை 38,000 உயர்த்தினேன். கிறிஸ்துவ அரு சகோதரர்களுக்கு ஜெருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 885 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆக இஸ்லாமிய பெருமக்களாலும் சரி கிறிஸ்தவ பெருமக்களாலும் சரி இந்த சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்னைக்கு விவசாயிகள் இருந்த பகுதி இந்த விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில தான் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினோம். இன்னைக்கு குறிப்பாக ஒரு 5 ஆண்டு காலத்தில் 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்தோம். அதே போல விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. அதே போல இன்றைக்கு புயல் வெள்ளம் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடத்திலே விவசாயிகள் பயிர் சேதமடைகின்ற பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்திலே அதிக இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அதையெல்லாம் ஒவ்வொரு திட்டமாக இன்றைய திராவிட மாடல் அரசு கைவிட்டு விட்டது. தாலிக்கு தங்கம் இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகின்றது. அதை இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உணர்ந்து திருமண உதவி திட்டத்தை அறிவித்தார்கள். 25,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்றைக்கு ஒரு பவுன் 75,000 ரூபாய்க்கு விற்குது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது சுமார் 6 லட்சம் பேர்களுக்கு இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பயன்பெற்றார்கள். ஆக ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திலே திருமணம் நடைபெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது கூட அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக இன்றைய அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அதிமுக ஆட்சி மலரும், திட்டம் தொடரும். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக அவர்கள் எதிர்காலத்திலே உலக தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய், ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். அதற்கு மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கல்வியில புரட்சி மறுமலர்ச்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீட்டு செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து கல்வியில ஒரு புரட்சியை தமிழகத்திலே உருவாக்கி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதே வழியில் அதிமுக அரசு செயல்பட்டது. இன்றைக்கு தமிழகத்திலேயே 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை
10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கல்வி சிறக்க வேண்டும். ஒரு மாநிலம் கல்வியிலே சிறந்தால் அனைத்து வளங்களும் தானாக பெருகும். இதையெல்லாம் இதையும் புரட்சி தலைவி அம்மா தொலைநோக்கோடு சிந்தித்து இன்றைக்கு 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அந்த 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். இதன் மூலமாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்திலிருந்து நகர வரை இந்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2010 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழகத்திலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்றைக்கு நம்முடைய ஏழைகளுக்கு சிறந்த சிகிச்சை அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே வழங்கப்பட்டது. நீங்க போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்திலே கட்டப்பட்ட அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போய் பாருங்கள். இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனையில் என்ன வசதி இருக்குதோ அதே வசதி நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கின்ற நிலையை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி கொடுத்தோம். அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரியை கொடுத்தோம். இன்றைக்கு 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்தோம். கால்நடை பூங்கா, மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலே 1000 கோடியில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொடுத்தா இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. இன்னும் முழுமையா திறக்கல. அதே போல பொறியியல் கல்லூரி கொடுத்தோம், வேளாண்மை கல்லூரி கொடுத்தோம், ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை தமிழகத்திலே திறந்ததன் விளைவு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்தது, பட்டப்படிப்பு படிக்கின்ற நிலை உயர்ந்தது. இந்தியாவிலேயே இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இப்படி சாதனை படைத்த அரசாங்கம் தான் அதிமுக அரசு. இன்றைக்கு தமிழகத்திலே 4 ஆண்டு காலம் பொறுப்பேற்றுகின்ற முதலமைச்சர் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது கொண்டு வர முடிஞ்சதா? முடியாது. திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். எவ்வளவு புள்ளி வரத்தை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக 4 ஆண்டு கால ஆட்சியில எத்தனை கல்லூரிகள் திறந்தீங்க, எத்தனை மெடிக்கல் காலேஜ், எத்தனை கால்நடை மருத்துவக் கல்லூரி, எத்தனை வேளாண்மை கல்லூரி, இப்படி பட்டியல் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இவ்வளவும் திறந்தும் வேண்டும் என்ற திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யவில்லை. 10 ஆண்டு கால ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொல்றாங்க. நியாயமா? அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அது மட்டும் இல்ல,